புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய பிறந்தநாள். ஒரு 4.5 ஆண்டு தமிழ்நாட்டிலேயே முதல்வராக இருந்தவர். அப்போது திமுக வச்ச விமர்சனம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஒரு முழுமையாக ஆட்சியை கொடுத்தவர். உங்களுடைய பார்வையில் ஒரு அதிமுகவுடைய தொண்டர், ஒரு அதிமுகவுடைய நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்காரு? கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு? நிச்சயமா மற்ற தலைவர்களை போல் அல்லாமல் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த முதல்வர் அப்படிங்கிற அரியணையில ஏறின காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோதனை காலகட்டம். அவர் ஆட்சியில செஞ்ச சாதனை பல பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7.5 நீட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் போக முடியாத சூழ்நிலை, அதன் காரணமாக 7.5 கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை அது மாதிரி என்ன சாதனைகள் ஆட்சியில பண்ணியிருக்காரு? இன்னைக்கு பல கோடீஸ்வர மாணவர்கள் பல தனியார் பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியில வரக்கூடிய மாணவர்களுக்கு சமமா அரசு பள்ளி மாணவர்களும் டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அது புரட்சி தமிழர் கொடுத்த ஒரு அற்புத பரிசு அப்படின்னு தான் அதை சொல்லணும். நீட் தேர்வை இனிமே ரத்து செய்ய முடியவே முடியாது. இன்னைக்கு நான் பகிரங்கமாவே சொல்றேன், ரத்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். எதற்காக மாணவ மாணவிகளை திமுக சொல்றாங்களே, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோங்கிறாங்களே. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து அப்படின்னு சொன்னது யார்? உலகத்துக்கே நீர் மேலாண்மை அப்படிங்கிறத செய்து காட்டியவர்கள் நம்மளோட தமிழர்கள். அத தன்னோட குடிமராமத்து பணிகள் மூலமா நீர் மேலாண்மை அப்படிங்கிறத செய்து காட்டியவர் எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். ஏன்னா பிறப்பால் இவர் ஒரு விவசாயி. விவசாயிகளோட கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ஒற்றை தலைமையின் கீழே தான் இருந்தாதான் அது சிறப்பு. அப்படி இல்ல ஆளாளுக்கு நாட்டாம அப்படின்னு சொன்னா இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த வகையில எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே கட்சியை நடத்துறார். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அதையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க எதிர்கட்சிகள். சட்டமன்றத்தில் ஒரு மிக தீவிரமாக முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணி பேசுறாரு, பொதுவெளிகள்ல பேசுறாரு. இப்படி மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே இவர்கள் ஒன்று சேர்ந்து அறிக்கை விட்டதே இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னா உடனே கூட்டறிக்கை எல்லாரும் சேர்ந்து விடுறாங்க அப்படின்னா இது தோல்வி பயம் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுதா? 2026 தேர்தல்ல 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 200 தொகுதிகளை வெல்லப் போவது எடப்பாடியார், எழுதி வச்சுக்கோ. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரியலூர் மாவட்டத்தின் அதிமுக நிர்வாகி திருமிகு வெங்கி ரத்னம் அவர் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. வருகிற 12ஆம் தேதி எடப்பாடியார் உடைய பிறநாள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய பிறந்தநாள். நாடு கொஞ்சம் அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. அதன் காரணமாக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, தன்னுடைய விருப்பத்தை தொண்டர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. குறிப்பாக எடப்பாடியாரை பற்றி தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4.5 ஆண்டு தமிழ்நாட்டிலேயே முதல்வராக இருந்தவர். அப்போது திமுக வச்ச விமர்சனம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஒரு முழுமையாக ஆட்சியை கொடுத்தவர். உங்களுடைய பார்வையில் ஒரு அதிமுகவுடைய தொண்டர், ஒரு அதிமுகவுடைய நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்காரு? கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு? கட்சியுடைய உட்கட்டமைப்பு என்ன மாதிரியான விஷயங்களை எடப்பாடியார் முன்னெடுத்திருக்காரு? இதை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு சொல்ல முடியுமா? குறிப்பாக கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் பொதுமக்கள் யாருக்கும் தெரியாது. கட்சிக்குள்ளே பல்வேறு ரிஃபார்ம்ஸை ஒவ்வொருத்தரும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். நிச்சயமா மற்ற தலைவர்களை போல் அல்லாமல் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த முதல்வர் அப்படிங்கிற அரியணையில ஏறின காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோதனை காலகட்டம். நீங்க சொன்ன மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட காலகட்டத்தில் அந்த 4 அணி 5 அணி எல்லாத்துலேயுமே இவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது புரட்சி தமிழருக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற மிகப்பெரிய பிம்பத்துக்கு முன்னாடி மற்றவர்கள் வெளியே தெரியாமலே இருந்துட்டாங்க.
நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அறிந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த மாதிரியான நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மாதிரியான நபர்கள் தான் இருந்தாங்க. அதனால் முதல்வராக பதவி ஏற்கும்போது தமிழகத்தில், அதாவது அரசியல் கட்சி சாராத பொதுமக்கள் எடப்பாடி யார் அப்படின்னு கேட்குற நிலைமை தான் இருந்துச்சு. ஆமாம். தன்னோட சிறப்பான ஆட்சி, தன்னோட சிறப்பான நடவடிக்கைகள் மூலமாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற அத்தனை பேரும் எடப்பாடியார் அப்படின்னு மரியாதையாக சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மனசில் நீக்கமற நிறைஞ்சிருக்கார் எங்களோட புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். இப்போ அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது வரப்போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாடு வந்து ஒரு மோசமான சூழல் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இது நம்ம மீது திணிக்கப்பட்டது, நாமளாக எடுத்துக்கல. அதை ஒட்டி எங்களோட பொதுச் செயலாளரே பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. இந்த மாதிரியான சரியான தன்னுடைய நிலைப்பாடை எந்த நேரத்தில் எது தேவை, இன்னைக்கு நாட்டுக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம பிறந்தநாள் கொண்டாட்டம் வேண்டாம் அப்படின்னு தொண்டர்களுக்கு அறிவுறுத்துற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய நிலையை தொண்டர்கள்கிட்டையும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி சரியான நேரத்தில் கடத்திக்கிட்டு போகக்கூடிய அந்த ஆற்றல், எடுத்து விவரிக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மனிதர். பொதுவாகவே அதிமுக அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கட்சி. உலக அளவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவர்கிட்ட அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, அடுத்த தலைவர் யார் அப்படின்னு நீங்கள் அடையாளம் காட்டலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு புரட்சி தலைவர் சொன்ன வாசகம் என்ன அப்படின்னா, இது என்னோட கட்சி கிடையாதுப்பா, நானாக பார்த்து இன்னொரு தலைவர் அப்படின்னு அடையாளம் காட்ட, இது என்னோட தொண்டர்களோட கட்சி, கேடர் பேஸ்டு பார்ட்டி ஏடிஎம்கே, இது என்னோட தொண்டர்களோட கட்சி, தொண்டர்களின் மனதை வென்று வருவார் ஒருவர், அவர் தலைவராக பதவியேற்பார் அப்படின்னாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு எல்லாரும் திருமதி ஜானகி அம்மையார் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள்னு சொன்னாங்க. அன்னைக்கு பெரும்பாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவராக வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தொண்டர்களோட மனங்களை வென்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமர்ந்தார். அதே மாதிரி அம்மா அவர்களும் அடுத்த தலைமுறையை யாருக்கும் அடையாளம் அப்படிங்கிறத காட்டலை. ஒரு சோக நிகழ்வா யாரும் எதிர்பாராத வகையில் அம்மா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அன்னைக்கு இந்த கட்சி நிர்கதியாக நின்றுச்சு. எல்லாரும் இந்த கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு பொதுமக்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது உக்கரமா இருந்துச்சு. அன்னைக்கு பல பேர் வந்து நம்ம இப்போ பேர் சொல்லி திரும்ப உட்கட்சி பிரச்சனைகளை நம்ம நின்ற வேண்டாம், இன்னொருத்தர் பேரை சொல்லி அவங்க தான் தலைவராக வரப்போறாங்க, இன்னொருத்தர், இப்படி எல்லாரும் எல்லா பக்கமும் ஆளுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர்கள்லாம் வந்தால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது, அம்மா அவர்கள் மாதிரிலாம் இனிமேல் யாரும் வரவே முடியாது, அவ்வளோதான் அதிமுகவோட கதை, அதிமுக சதாப்தம் முடிந்தது அப்படின்னு எல்லாரும் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக அப்படிங்கிறது எப்பவுமே முற்றுப்புள்ளி கிடையாது, ஆச்சரியக்குறி. தனக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு இயக்கம். எல்லாரும் யார் யாரையோ தலைவர் அப்படின்னு சொன்னாலும் எங்கிருந்தோ ஒரு ஆபத் பாந்தவனா திடீரென எழும்பி வந்தார் எங்களுடைய புரட்சி தமிழர். இன்னைக்கு கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்திட்டு இருக்காரு. பலவிதமான முயற்சிகள் இந்த கட்சியை சீரழிக்கிறதுக்கு, கட்சியை கபலீகரம் செய்யறதுக்கு, கட்சியிலேருந்து என்னென்ன வேலைகளோ நடந்துச்சு, எல்லாத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு தொண்டர்களுக்கான தலைவரா, அதிமுக தொண்டர்கள் எப்பேற்பட்ட ஒரு தலைவரை விரும்புவாங்களோ, தனக்கான தலைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவரா எங்களுடைய புரட்சி தமிழர் அவர்கள் இன்னைக்கு கட்சியை நிலைநிறுத்தி இருக்கார். ஆட்சி ஒரு 4.5 ஆண்டு ஆட்சி நம்மளுடைய சொன்னதுதான், இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும்னு ஒரு தொடர்ச்சியாக விமர்சனம். அதையும் தாண்டி ஒரு 4.5 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் ஆட்சியில் செஞ்ச சாதனை பல பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7.5 நீட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் போக முடியாத சூழ்நிலை, அதன் காரணமாக 7.5 கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை வந்து மருத்துவக் கல்லூரி, அது வந்து ஒரு அது மாதிரி என்ன சாதனைகள் ஆட்சியில் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்க? அது அரசியல் பார்வை அப்படிங்கிறதே இப்போ ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்கு. ஒரு எதுகை மோனையில் பேச தெரியாதவர், யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு மனிதர். இதுதான் மக்களும் விரும்புறாங்க. அதாவது உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவர் புரிஞ்சு வச்சிருக்கார். அதை மக்கள் கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒளிவுமறைவு இல்லாத தலைவராகவும் இருக்கார். நீட் தேர்வு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான். அதன் பிறகு அதிமுக காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நீதிமன்றம் போய் தடை வாங்கியிருந்தாங்க. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில நீட் தேர்வை நாம் நடத்த வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. நீட் தேர்வை இனிமேல் ரத்து செய்ய முடியவே முடியாது. இன்னைக்கு நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன்,
ரத்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். எதற்காக மாணவ மாணவிகளை திமுக சொல்றாங்களே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோங்கிறாங்களே. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து அப்படின்னு சொன்னது யார்? அன்னைக்கே இவங்க சொல்லியிருக்கணும்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு. 2021 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான தேர்தலாக இங்க நடந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம் தானே அவர்களோட பிரச்சாரமா இருந்தது. அப்ப திட்டமிட்டு கட்டவிழ்க்கப்பட்ட பொய் பிரச்சாரம் இது. தமிழக மாணவர்கள் அதில் ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாடினதே காங்கிரஸை சேர்ந்த நளினி சிதம்பரம் அவர்கள் தானே. நீட் தேர்வு அப்படிங்கிற ஐடியாலஜியே காங்கிரஸோடது தானே. அப்போ காங்கிரஸோட தலைவர்கள் எங்கேயாவது, தமிழக காங்கிரஸ் தலைவர்களை விட்டுருங்க, இவங்க எல்லாமே திமுகவோட தலைவர்கள் மாதிரி தான், திமுகவோட நிர்வாகிகள் மாதிரி தான். காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமை எங்கேயாவது நாங்கள் நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கிறோம், நீட்டை ரத்து செய்கிறோம் அப்படின்னு திருமதி சோனியா காந்தி அவர்களோ இல்லை திரு ராகுல் காந்தி அவர்களோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இந்த மாதிரியான கபட அரசியல் நாடகம் ஆட தெரியாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதரா புரட்சி தமிழர் இருந்ததால தான் இந்த நீட் விவகாரம் அப்படிங்கிறது இனிமே தொடரும். மாணவர்கள் நீட் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில நம்மளால ஏலபால மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? இப்ப பெரிய செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகள் நீட்டுக்காக தனியா பெரிய அளவுல கோச்சிங் சென்டர் போய் பல லட்சங்களை கொடுத்து படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. குப்பை வீட்டு பிள்ளையும் சுப்பை வீட்டு பிள்ளையும் என்ன செய்யும், ஏலபால பிள்ளைங்க என்ன செய்யும்? அப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டை நாம உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7.5% இடஒதுக்கீடு. அன்னைக்கு இருந்த ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இதை கடுமையா எதிர்த்தாரு. இதுக்கு பெருசா எந்த விதமான முயற்சியும் அவர் எடுக்கல, தயார் நிலையிலும் இல்லை. ஆனா ஆளுநரோட ஒப்புதலுக்கு காத்திருக்காம எனக்கு என்னோட மாணவர்கள் நலன் தான் முக்கியம், என் வீட்டு பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னோட பிள்ளைகளா நினைச்ச புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தனி சட்டம் இயற்றி 7.5 அப்படிங்கிறத கொண்டு ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைச்சாரு. இன்னைக்கு பல கோடீஸ்வர மாணவர்கள் பல தனியார் பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியில வரக்கூடிய மாணவர்களுக்கு சமமா அரசு பள்ளி மாணவர்களும் டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அது புரட்சி தமிழர் கொடுத்த ஒரு அற்புத பரிசு அப்படின்னு தான் அதை சொல்லணும். மற்றபடி இந்த கல்வி புரட்சி அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். நீங்க இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா நீட் தேர்வை ஒழிச்சிருவேன், நாங்க வந்தா நீட் தேர்வே இருக்காதுன்னு சொன்னவர்கள் சமீபத்துல கூட முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடியோட பேரன் நீட் தேர்வு எழுதின அந்த போட்டோக்கள் எல்லாமே வெளியே வந்திருந்தது பார்த்துருப்பீங்க. பொன்முடி அவர்கள் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரரோட மகனும் ஒரு குப்பை வீட்டு பிள்ளையும் சுப்பை வீட்டு பிள்ளையும் சேர்ந்து டாக்டருக்கு படிக்குது அப்படின்னா அது எடப்பாடியார் கொடுத்த 7.5 தான். இல்லைன்னா அழகா பொன்முடி மாதிரியான நபர்களோட வீட்டு பிள்ளைகளாம் 50 லட்சம் 1 கோடியை சர்வசாதாரணமாக டொனேஷன் கொடுத்து இந்த நீட் அப்படிங்கிறது இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு. குப்பை வீட்டு பிள்ளையும் சுப்பை வீட்டு பிள்ளையும் தான் படிக்க முடியாது. அந்த வகையில் எடப்பாடியார் ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தார். இதை விட இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துக்கே நீர் மேலாண்மை அப்படிங்கிறத செய்து காட்டியவர்கள் நம்மளோட தமிழர்கள். கரிகால் சோழனோட நீர் மேலாண்மை அப்படிங்கிறதெல்லாம் பேசினா ஒரு நாள் முழுக்க பேசலாம். அதை தன்னோட குடிமராமத்து பணிகள் மூலமா நீர் மேலாண்மை அப்படிங்கிறத செய்து காட்டியவர் எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். ஏன்னா பிறப்பால் இவர் ஒரு விவசாயி, விவசாயிகளோட கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, நீரின்றி அமையாது உலகு. நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீரை பூமியில தேடாத வானத்துல தேடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிலத்தடி நீரை உறிஞ்சாத, அது இயற்கைக்கானது, அது பூமிக்கானது. அப்ப நீரை நீ வானத்திலேருந்து தான் தேடணும். இஷ்டத்துக்கு போர்வெல் போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருந்தா ஒரு காலகட்டத்திற்கு மேல உலக அழிவு அப்படிங்கிறது நிச்சயம். அப்ப நாம வானத்திலேருந்து வரக்கூடிய நீர் அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப போதுமான நீர் தேக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். நிறைய நீர் பாதைகள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது, நிறைய புல் புதர்கள் மண்டி கிடந்தது. இதை எல்லாத்தையும் சரி பண்ணாம விவசாயிகளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு விவசாயியான அவருக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர். நீங்க மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி பார்க்கும்போது அவரா அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களோட பொதுச் செயலாளர் இருக்க மாட்டார். அங்க பாரு ஐயா வரார், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி தான், நம்ம எதிர் வீட்டுக்காரர் மாதிரி தான், எளிதா பழகக்கூடிய ஒரு குணம். சாதாரணமா சிரிப்பார். மற்றவங்க மாதிரி கேமராவுக்கு முன்னாடி இப்படி சிரிக்கணும் அப்படி சிரிக்கணும்லாம் கிடையாது. அவரோட இயல்பு, அவரோட கோபம், அவரோட சிரிப்பு, அவரோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா
சாதாரண யதார்த்தமான ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான் காட்டும். அந்த நிலையிலேருந்து வந்ததால தான் அவருக்கு புரியுது இது விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும்னா இதை பண்ணியே ஆகணும். வெறுமனே கரும்பு காட்டுல சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு நடந்தாலும் விவசாயத்தை காப்பாற்ற முடியாது. அதனால குடிமராமத்து பணிகள் மூலமா பல ஏரிகள் பல குளங்கள் தூர்வாரப்பட்டுச்சு, நீர் பாதைகள் தூர்வாரப்பட்டுச்சு. இதன் மூலியமா இன்றைய காலகட்டத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 600 அடி 700 அடி போர் போட்டு கூட தண்ணி வராத இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இந்த குடிமராமத்து பணிகள் மூலமா நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் உயர்த்தியிருக்காரு. இதன் மூலமா நம்மளோட விவசாய உற்பத்தி அப்படிங்கிறதும் பெருகுது, விவசாயிகளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் உயருது, விளைபொருட்கள் நமக்கு ரொம்ப குறைவான விலைக்கும் கிடைக்குது. அந்த வகையில் விவசாயில தொடங்கி நுகரக்கூடிய நுகர்வோர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை இந்த குடிமராமத்து பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பாசன வசதி பெறக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 70-80 வருட கனவு திட்டம். யாராலையுமே இதை சாதிக்க முடியல. அப்படி இருக்கிற சூழல்ல அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கி அந்த வேலைகளை ரொம்ப துரிதமா செஞ்சு அவரோட ஆட்சி முடியும் தருவாயில கிட்டத்தட்ட 95% பணிகள் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. இதனால அந்த பகுதியை இன்னைக்கு எப்படி சொல்றது, ஒரு டெல்டா மாதிரி, டெல்டாவுக்கு நிகரா விவசாயத்துல புரட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியா மாறிடுச்சு. நிச்சயமா. அப்ப விவசாயத்துல தன்னிறைவு அடைந்தோம் அப்படின்னாலே மற்றது எதா இருந்தாலும் நாம நிச்சயமா சாதிக்கலாம். அப்படி நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திட்டம் அத்திக்கடவு அவினாசி திட்டம். அதை ரொம்ப சிறப்பா நிறைவேற்றி தன்னோட ஆட்சி காலகட்டத்திலேயே நிதியை முழுக்க ஒதுக்கி 95% பணிகளையும் முடிச்சாரு. இன்னைக்கு யார் யாரோ நான் தான் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு அப்படின்னு ஸ்டிக்கர் வேணா ஒட்டிக்கலாம். மக்கள் மனசுல இதயத்துல ஒட்டப்பட்டிருக்கிறது எங்களோட புரட்சி தமிழருடைய அந்த உருவம் தான். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தால பலனடையக்கூடிய விவசாயிகளும் சரி, நுகர்வோரும் சரி, அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் சரி, அவர்கள் காலம் முழுக்க எடப்பாடியார் அவர்களை தான் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா அது வரும் தேர்தலில் பெரிய அளவுல எதிரொலிக்கும். குறிப்பாக கட்சி ரீதியான வந்து ஒரு சர்வாதிகாரியா இருக்காரு, ஒரு தனிப்பட்ட ரீதியில தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கூட வைக்கிறாங்களே சார், கட்சியினரை கூட வைக்கிறாங்களே. சர்வாதிகாரி பிரிந்து போனவர்கள், உங்க பாணியில சொல்ல வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் அப்படின்னு வந்து எடப்பாடியை வந்து இப்படி ஒரு கார்னர் பண்றாங்களே சார். அதாவது இப்ப எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணி விவகாரத்தப்ப ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதிமுக அப்படிங்கிறது கரையேற போற கப்பல், யார் வேணாலும் ஏறிக்கலாம், உயிர் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏறிக்கலாம் அப்படின்னு இது கூட்டணி கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அதே மாதிரிதான் சொந்த கட்சி பிரச்சனையில கட்சியினால ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் முறைப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு பொதுச் செயலாளரை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படும். அதை விட்டுட்டு அவர் அப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு எடப்பாடியார் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள்லாம் யாருன்னு பேர் சொல்லிடக்கூட முடியும். வேண்டாம், தேர்தல் வரக்கூடிய நேரம் நாளைக்கு அவர்களே திரும்பி வந்து எங்க பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது கூட மறுசீராய்வு அப்படிங்கிறது செய்யப்படும். அதனால இப்ப உள்கட்சி விவகாரங்கள்ல நாம திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது, இவர் ஒரு தனி மனிதரா இருந்தார் அப்படின்னா அதிமுக தொண்டை அதை தான் விரும்புவான். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு சிங்கநிகர் தலைவியை பார்த்து பார்த்து வளர்ந்தார். ஒவ்வொருத்தருமே, நான் உட்பட எல்லாருமே, எனக்கான தலைமை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும், கட்சிக்குள்ள நீ தப்பா ஏதாவது செய்யறியா உன்னை தூக்கி தான் எறிவேன் அப்படின்னு எரியணும். கட்சிக்கு எதிராக யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி உடனடியா நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமா இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களுக்கு அவங்க இதை ரசிப்பான். இரண்டாவது, அம்மா அவர்கள் வந்து எப்படி சொல்றது, பிடிச்சா பிள்ளையார் வலிச்சா சாணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிரடியா செயல்படக்கூடியவர்கள். ஆனா எங்களோட பொதுச் செயலாளர் ஓரளவுக்கு நிதானமா இன்னென்ன விஷயங்கள்ல ஒருத்தரை நாம எடுத்தோம் அப்படின்னா இவ்வளவு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கான மாற்று ஒன்றை செஞ்சுட்டு அதன் பிறகுதான் நடவடிக்கை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த வகையில கட்சி அப்படிங்கிறது ஒற்றை தலைமையின் கீழே தான் இருந்தாதான் அது சிறப்பு. அப்படி இல்ல ஆளாளுக்கு நாட்டாம அப்படின்னு சொன்னா இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த வகையில எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே கட்சியை நடத்துறார். இதுக்கு மேல நாம பேசுறோம் அப்படின்னா அது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு ஆயிடும். எங்களுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப சரியான போக்குல கட்சி எடுத்துட்டு போயிடும். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு.
ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, அதையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க எதிர்க்கட்சிகள். சட்டமன்றத்தில் ஒரு மிக தீவிரமாக முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, புதுவெளிகளில் பேசுகிறாரு. எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு 2026 கிடையாது, 2029 பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி, இது வந்து நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது அப்படிங்கிற பார்வையை அரசியல் விமர்சகர்களும் வைக்கிறாங்க. 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும், ஒரு ஆசிட் டெஸ்ட்டுங்கிறாங்களே, அதையா எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறீங்க? அதாவது இந்த கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கூட்டணி அப்படிங்கிறது வேற, தேர்தல் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? சரி, இப்ப இவர்கள் சொல்ற மாதிரியே இது கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரியே இருந்தா சரி, இதை எதிர்க்கட்சிகள் வரவேற்கணும். ஓகே, எதிர்ப்பாடா எங்க இவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு பார்த்தேன், கூட்டணி சேர்ந்துட்டாங்க, இவங்க கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் இதை வரவேற்கணும். இதுதானே அவங்களுக்கு நல்லது. ஒரே நாள்ல வைகோ பேட்டி கொடுக்குறாரு, தமிழ் அன்சாரி பேட்டி கொடுக்குறாரு, திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு, கம்யூனிஸ்டுகள் பேட்டி கொடுக்குறாங்க, ஸ்டாலின் பேட்டி கொடுக்குறாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி இது ஒரு தோல்வி கூட்டணின்னு ஒரே நாள்ல 5-6 கட்சிகள் பேட்டி கொடுக்குறாங்க. இதுல திமுகவை நம்ம ஒதுக்கிடுவோம், அவர்கள் ஆளும் கட்சி. மீதி இருக்கக்கூடிய 5-6 கூட்டணி கட்சிகளை சேர்த்து கேட்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல இந்த 5 பேரும் இணைந்து குரல் கொடுத்திருக்காங்களா? என்ன இப்படி ஆயிடுச்சு ஒரு மாணவிக்கு, இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு 5 பேர் இணைந்து குரல் கொடுத்திருக்காங்களா? இல்லை. வேங்கை வயல் விவகாரம் இந்த 5 கட்சிகள் என்னைக்காவது ஒருங்கிணைந்து குரல் கொடுத்திருக்கா? இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூக மக்களுக்கான முக்கியமான ஒரு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த 5-6 தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து அறிக்கை விட்டிருக்காங்களா? இப்படி மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே இவர்கள் ஒன்று சேர்ந்து அறிக்கை விட்டதே இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னா உடனே கூட்டறிக்கை எல்லாரும் சேர்ந்து விடுறாங்க அப்படின்னா இது தோல்வி பயம் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுதா? இல்லை. பதட்டம் அடைகிறீங்க. ஏன் பதறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. நாங்க இப்பயே கூட்டணி அப்படிங்கறத அறிவிச்சிட்டோம். உங்களால எதிர்க்க முடிஞ்சா நீங்க தந்திரங்களை வகுங்க, தேர்தல் வியூகத்தை வகுத்துக்கோங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி தோல்வி கூட்டணி, நீங்க சந்தோஷத்தானே படணும். நியாயமா? ஏன் பதட்டம் அடைகிறீங்க? அதுவும் திருமாவளவன் அவர்கள்லாம் 2 நாளைக்கு ஒருக்க என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் காரைக்குடி பார்ட்டியில கூட கூப்பிட்டாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க கூப்பிட்டாங்க நான் கதை அடைச்சேன், இங்க கூப்பிட்டாங்க நான் கதை அடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திமுக கிட்ட சீட் பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னா நேரடியா போய் அறிவாலயத்துல கதருங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணின்னு ஏன் பதறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? அப்ப இந்த கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமா 100% வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சதால தான் பதறாங்க. அதிமுக எப்பவும் தனியா தான் நிற்கும், பிஜேபி கூட சேரல. இப்ப பிஜேபி கூட்டணியோட பாமக போயிடுவாங்க. நாம 6-7 கட்சி கூட்டணி இருக்கோம், கூட்டணி பலம் இல்லாம அதிமுகவை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற அவர்களோட கனவுல மண் விழுந்ததோட விளைவுதான் இந்த பதட்டம், இந்த ஒப்பாரி, இந்த அழுகை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. நிச்சயமா இந்த கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வர இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகளை எங்களோட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செய்வாரு. 2026 தேர்தல்ல 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 200 தொகுதிகளை வெல்லப் போவது எடப்பாடியார், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடியாரை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. மேலும் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.